இன்றைக்கு நான் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். I am very excited today. तो आज मैं बहुत ही उत्सुक हूँ ஏனென்றால் உங்கள் மத்தியிலே ரொம்ப அற்புதமான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். इसलिए कि मैं आके आज आपके सामने एक अद्भुत शुभ समाचार लेके आया ஒரு हूँ। வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். मैं एक वचन आपके लिए पढ़ना चाहता हूँ। இன்றைக்கு என்னோட பிரசங்கத்தினுடைய தலைப்பு the power of the word of God. आज आकर मेरा टॉपिक है कि वचन का सामर्थ्य। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். एब्रियो का किताब 4 अध्याय 12वीं वचन पढ़ेंगे। எபிரேயர் 4:12. एब्रियो के किताब 4 अध्याय 12 वचन। தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் क्योंकि परमेश्वर का वचन जीवित और प्रबल இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் और हर एक दोधारी तलवार से भी बहुत चौका है ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் और प्राण और आत्मा को गौंत और दुप्त करता है இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. और मन के भावनाओं को विचारों को जांचता है। பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. मेरे प्यारे भाइयों बहनों, यहाँ पे परमेश्वर का वचन कहता है कि जीवन और प्रबल है। கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के वचन में आकर जीवन है। கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में बल है। எபிரேயர் 4:12 நான் வாசித்தேன். एब्रियर की किताब 4 अध्याय 12वीं वचन मैंने पढ़ा। அந்த வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. उस वचन में जीवन और प्रबल है। அந்த வார்த்தையிலே அந்த ஜீவனும் வல்லமையும் என்றால் என்ன அர்த்தம்? जीवन और प्रबल का मतलब क्या होता है? ஜீவனும் வல்லமை இருக்கிறது மாத்திரமல்ல, அது ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு பெனிட்ரேட்டிங் பவர் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. जीवन और प्रबल केवल नहीं, वो आकर अंदर जाने वाली एक उसमें परिक्राम है। கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन है। கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. उसमें प्रबल है। ஊடுருவி செல்லக்கூடிய வல்லமை இருக்கிறது. और प्राण और आत्मा को और गांठ गांठ और गूंदने का उसमें। அப்போ இதெல்லாம் ஒன்னொன்றாக நம்ம பார்ப்போம். तो ये सब कुछ हम देख रहे हैं इसमें। தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन है। யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே இயேசு இப்படி சொல்லுகிறார். यूहन्ना का किताब चैप्टर 6 में हम देखते हैं। யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். यूहन्ना किताब चैप्टर 6 वर्स 63। ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. तो यहाँ पे आके हमारे आत्मा को नहीं नया करने वाला शारीरिक नहीं होता है। நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. तो मैं जो वचन आपको बोलता हूँ वो आपको जीवन देता है। பாருங்கள், இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. तो ये इस वचन के अंदर आकर जीवन है। அந்த வார்த்தை ஆக்டிவா இருக்கு, செயல்படுகிற வார்த்தையா இருக்கிறது. तो ये वचन आकर हमारे अंदर काम करता है। ஜீவன் என்றால் என்ன? जीवन का मतलब क्या होता है? பாருங்கள், இந்த ஜீவன் என்று சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல जीवन कहे तो यहाँ पे यूहन्ना का किताब 1 अध्याय हम देखेंगे। 4ஆம் வசனம் சொல்றது அவருக்குள் ஜீவன் இருந்தது. तो यहाँ पे वचन कहता है कि उसके अंदर जीवन था। அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. तो वो जीवन आकर मनुष्य को उजाला बना। பாருங்கள், ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மரித்த எல்லாவற்றையும் அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. तो जीवन का मतलब क्या है? हर एक मृत्यु चीज को जीवन देने वाला होता है। பாருங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார். तो उत्पत्ति के समय में परमेश्वर ने आसमान और जमीन को बनाया। அதற்கு பிற்பாடு பூமியில புல் பூண்டுகளை எல்லாம் அவர் முளைப்பிக்க செய்கிறார். उसके बाद आके सारे पेड़ पक्षियों को बनाया। அந்த பிளான்ட் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா? செடி கொடிகள் அப்புறம் தாவரங்கள், இதுல ஒரு ஜீவன் இருக்கிறது. तो आप देखेंगे पेड़ पौधों में एक जीवन होता है। அந்த ஜீவன் பாத்தீங்கன்னா வேதவசனம் சொல்றது புல்லு இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும், ஒரே ஒரு நாள் தான் அந்த ஜீவன். तो वचन कहता है कि घास जो है कि सिर्फ उसका जीवन एक दिन के लिए है, सूख जाता है। அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிருக ஜீவன்கள்லாம் இருக்குது. तो उसके बाद हम देखते हैं कि पशु पक्षियां। அந்த மிருக ஜீவன்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. तो पशु पक्षियों के अंदर भी जीवन होता है। அந்த ஜீவன் ஒரு வித்தியாசமானது. तो वो जीवन आके एक अलग प्रकार का है। அந்த ஜீவனோட குணாதிசயம் வேற மாதிரியானது. तो उस जीवन का क्या महत्वपूर्ण है? பறவைகளுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. पक्षियों में जीवन होता है। அந்த ஜீவன் வித்தியாசமானது. वो जीवन कुछ अलग प्रकार का है।
மீன்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. मछलियों में जीवन होता है, அந்த ஜீவன் வித்தியாசமானது. वो एक जीवन अलग प्रकार का है। ஆனால் மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவன் ரொம்ப பெரிய ஒரு ஜீவனாய் இருக்கிறது. लेकिन मनुष्य के अंदर जीवन है, वो बहुत बड़ा जीवन है। மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவன் தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவனாய் இருக்கிறது. मनुष्य के अंदर जो जीवन है वो परमेश्वर के ओर से आया हुआ होता है। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब 2 अध्याय हम देखते हैं। தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார். परमेश्वर ने आके मनुष्य को मट्टी से बनाया। அதற்கு பிற்பாடு அவனுடைய நாசிலே தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். उसके बाद परमेश्वर ने अपनी श्वास को उनमें डाला। அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான். उसके बाद वो जीवित हुआ। மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவனானது, मनुष्य के अंदर जो जीवन है, அது இந்த தாவரங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை காட்டிலும் பெரியதா இருக்கிறது. जो पौधों में जो जीवन है उससे बढ़कर है। பறவைகளுக்குள்ள இருக்கிற ஜீவனை காட்டிலும் பெரியதா இருக்கிறது. पक्षी में जो जीवन है उससे बढ़कर है। அப்புறம் மிருக ஜீவன்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை பார்க்கலும் பெரியதா இருக்கிறது. यहाँ पे जीव जंतुओं में जो जीवन है उससे बढ़कर है। மீன்கள் மச்சங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை காட்டிலும் பெரியதா இருக்கிறது. मछली में जो जीवन है उससे बढ़कर है। மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவனானது, मनुष्य के अंदर जो जीवन है, தேவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஜீவன் இருக்குதோ அதே ஜீவனை மனுஷனுக்குள்ள ஊதினார். परमेश्वर के अंदर जो जीवन है वही जीवन मनुष्य के अंदर है। உடனே மனுஷன் ஜீவாத்மாவானான். तो तुरंत मनुष्य आके जीवित हुआ है। அவனால எழுந்திருக்க முடிகிறது. उससे उठ सकते हैं, இதுவரைக்கும் அவனால எழுந்திருக்க முடியல. लेकिन अब तक वो चल नहीं पा रहा था। மண்ணுனால மனுஷனை வடிவமைச்சிட்டாரு. परमेश्वर ने मनुष्य को बना तो लिया, ஆனா அவனுக்குள்ள உயிர் இல்ல. लेकिन उसके अंदर जीवन नहीं था। அவனுக்குள்ள ஜீவன் இல்ல. उनके अंदर जीवन नहीं था। அவனால பார்க்க முடியாது. वो देख नहीं सकता है। ஆனா கண் இருந்தது. उसके पास आंख है, பார்க்க முடியாது. लेकिन देख नहीं सकता காது है। இருந்தது. कान है, கேட்க முடியாது. सुन नहीं सकता வாய் है। இருந்தது. मुंह है, பேச முடியாது. बोल नहीं सकता கால் है। இருந்தது. पाँव है, நடக்க முடியாது. चल नहीं सकता கை है। இருந்தது. हाथ है, எந்த வேலையும் செய்ய कुछ முடியாது. काम नहीं कर सकता है, ஏன்னா உள்ள ஜீவன் இல்ல. क्योंकि मनुष्य के अंदर जीवन नहीं இப்ப था। தேவன் ஜீவாத்மாவை மனுஷனுக்குள்ள ஊதுகிறார். लेकिन जब परमेश्वर ने अपनी श्वास को उन पे डाला, அந்த ஜீவன் உள்ள போன உடனே परमेश्वर का जीवन जब उसके अंदर गया, கண்கள் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படுகிறது. उनके आंखें देखने लगा, காதுகள் எப்படி செயல்படணுமோ அது कान செயல்பட सुनने लगा, ஆரம்பிக்கிறது. கால்கள் எப்படி செயல்படணுமோ அதெல்லாம் செயல்பட पाँव ஆரம்பிக்கிறது. काम करने लगा। உள்ள இருக்கிற அவயவங்கள் எல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கிறது. जो भी हमारे अंदर अंग काम करने लग गए। அப்ப அந்த மாதிரி ஒரு ஜீவன் எங்க இருக்குன்னா கடவுளுடைய வார்த்தையில இருக்கிறது. तो वो जीवन कहाँ है? परमेश्वर के वचन में है। நம்ம தேவனுக்குள்ளதான் அந்த ஜீவன் இருந்தது. परमेश्वर के अंदर वो जीवन था। அந்த ஜீவனை வைத்து அவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். उस जीवन के द्वारा परमेश्वर ने हर एक की सृष्टि की। அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த அந்த ஜீவன் பிறப்பிக்க கூடியதாக உருவாக்கக்கூடிய சக்தி உள்ளதா இருக்கிறது. तो उसका मतलब क्या है? उस जीवन को दूसरे को बनाने का महत्वपूर्ण है। The word has the creative power. परमेश्वर के वचन में एक सामर्थ्य है। God used his word to create something. परमेश्वर ने अपने वचन का इस्तेमाल किया सारी चीजों को सृष्टि करने के He लिए। spoke the word and it will be. उन्होंने बताया और सब कुछ उत्पन्न हुआ। அவர் என்ன பேசினாரோ அதெல்லாம் உண்டாக परमेश्वर ने ஆரம்பித்தது. जो बोला वो बना गया। அந்த வார்த்தை தான் இப்போ நாம வாசிக்கிறோம். और आज हम उस जीवन को पढ़ने वाले தேவனுடைய हैं। வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन है। இந்த ஜீவன் என்ன பண்ணுகிறது? ये जीवन क्या करता है? நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போன எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. हमारे जीवन में मरे हुए हर एक चीजों को जीवन देता है। நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் மரித்து போயிருந்தாலும் இந்த வார்த்தையை பேசும்பொழுது அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. हमारे आत्मा के लिए ये जीवन आके हमें जीवन देता है। நம்முடைய சரீர சுகம் மரித்து போயிருந்தாலும் அந்த சுகத்துக்கு அது ஒரு பெரிய ஜீவனை கொடுக்கிறது. अगर हमारे शरीर में कुछ मौत है तो उसमें एक जीवन देता है। சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கிறது. हमारे शरीर में जीवन देता है। நம்முடைய பொருளாதாரம் உயிரிழந்து மரித்து போயிருந்தால் அந்த பொருளாதாரத்துக்கு உயிர் கொடுக்கிறது. अगर हमारी कमाई में अगर कुछ कमी है तो परमेश्वर उसमें जीवन देता है। தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. तो परमेश्वर के वचन में आकर जीवन है। இவர்கள் பல ஆண்டுகளாக பல கிறிஸ்தவர்கள் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறார்கள். कई सालों पहले ऐसे लोग मसीहा के लोग आके अपने जीवन में सफल नहीं थे। அவர்களுடைய வாழ்க்கையில கவலை இருக்கிறது. उनके जीवन में सब कुछ था। அவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்கிறது. उनके जीवन में आंसू थे। அவர்களுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கிறது. उनके जीवन में दुख थे। அவர்களுடைய வாழ்க்கையில துயரம் இருக்கிறது. उनके जीवन में तकलीफ थे। அவர்களுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கிறது. उनके जीवन में कमी थी। அவர்களுடைய வாழ்க்கையில தாழ்ச்சி இருக்கிறது. उनके जीवन में मुश्किलें थी। அவர்களுடைய வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்கிறது. कमी घटिया थी।
அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, उनके जीवन में एक समाधान சந்தோஷம் नहीं கொஞ்சம் था, கூட இல்ல, सुख नहीं था, பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். पैसे नहीं थे, ஆனால் அவர்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. लेकिन उनके अंदर जीवन இந்த था। ஜீவனுடைய வல்லமை என்ன? அது உருவாக்கக்கூடிய சக்தியுடையதா இருக்கிறது. उस जीवन का महत्वपूर्ण क्या है? वो आपको एक सामर्थ्य देता है। The word that is released from your mouth can create anything for you. परमेश्वर का वचन जब आपके मुंह से निकलता है तो कुछ भी कर सकता है। உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை உண்டாக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டும். अगर आप आपके जीवन में कुछ बाहर करना चाहते हैं तो आपके अंदर ये जीवन होनी चाहिए। எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. एब्रियो के किताब कहता है कि परमेश्वर के वचन में आके जीवन और सामर्थ था। It is living and powerful. वो आके महत्वपूर्ण जीवन जीता It है। is living and active. तो वो आके हमेशा जीवित रहता है। அது வல்லமையான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதா இருக்கிறது. वो सामर्थ के काम करते हैं। உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் இந்த வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. आपके जीवन में हर एक मुसीबतों से बढ़कर इस जीवन में है। உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்த எல்லாவற்றை காட்டிலும் இந்த வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளதா இருக்கிறது. आप अपने जीवन में खोए हुए हर चीजों से इसमें जीवन है। உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு, தாழ்ச்சி, பற்றாக்குறை, தரித்திரம் எல்லாவற்றை காட்டிலும் வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளதா இருக்கிறது. आपके जीवन में सारे कमी घटियों से बढ़कर परमेश्वर का वचन है। இந்த உலகத்தில் இருக்கிற வியாதியை காட்டிலும், எந்த வியாதியை காட்டிலும் இந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. इस दुनिया के रोगों से बढ़कर परमेश्वर का वचन है। எல்லாவற்றை காட்டிலும் இந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. सारी चीजों से बढ़कर परमेश्वर का वचन The है। word is so powerful. परमेश्वर का वचन में इतना सामर्थ्य है இதை நாம் விசுவாசிக்கிறவங்களா இருக்க வேண்டும். और इस वचन को हमें विश्वास करना है। இந்த வார்த்தையில இன்னொன்னு இருக்கு. ये वचन आकर कैसे இந்த लेंगे? வார்த்தையில பெனிட்ரேட்டிங் பவர், ஊடுருவி செல்லக்கூடிய வல்லமை இருக்கிறது. तो ये आकर आपको छेद करने वाला सामर्थ्य है। அது மட்டும் இல்ல, இந்த ஊடுருவி சென்று உள்ள இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது. ये ना केवल छेद करता है पर मन के भावनाओं को विचार की जांचता है। நம்முடைய நாம் வாசித்த இந்த வேத பகுதி சொல்கிறது, तो यहाँ पे ये वचन कहता है தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन और प्रबल है। அப்புறம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்தை காட்டிலும் கருக்கானதா இருக்கிறது. वो आके छेद करता है। sharper than any two-edged sword. वो आके एकदम आके शार्प होता है। வேற சில மொழியாக்கங்களை நாம வாசித்து பார்க்கும் பொழுது, यहाँ पे हम ऐसाया का किताब देखते இந்த हैं। வசனத்தை வேற சில மொழியாக்கங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேத பகுதி சொல்கிறது, டாக்டர்னுடைய அந்த ஆபரேஷன் செய்கிற அந்த கத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. तो यहाँ पे आके ये कैसा तीर रहता है प्रभु का वचन की डॉक्टर जो ऑपरेशन करते हैं, इस्तेमाल करते चाकू छुरी, उससे भी शार्प रहता है। டாக்டர்கள் ஆபரேஷன் செய்யும் பொழுது லேயர் லேயராக கட் பண்ணணும். तो यहाँ पे जब डॉक्टर आकर एक ऑपरेशन करता है तो वो लेयर लेयर से कट करता அதை है। மிக நுணுக்கமாக கட் பண்ணணும். बहुत ही सावधानी से कट करना पड़ता है। வெரி प्रिसिशन, வெரி प्रिसाइस கட் பண்ணணும் பாருங்க. बहुत ही नाजुक से उसका इस्तेमाल करना पड़ता है। துல்லியமாக கட் பண்ணணும். बहुत ही आके संभाल कर काम करना पड़ता है। நுணுக்கமாக கட் பண்ணணும். बहुत ही सावधानी से, மிக சரியாக கட் பண்ணணும். बहुत ही सही तरीके से। இது வந்து சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. ये आके एक साधारण सा काम नहीं है। இதுக்கு ரொம்ப திறமை வேண்டும். इसके लिए बहुत सारा एक्सपीरियंस होता है। பாருங்க, மூளையில சிலர்லாம் ஆபரேஷன் பண்றாங்க. तो कोई लाके दिमाग में आके ऑपरेशन करता है। மூளையில இருக்கிற நரம்புகள் நம்முடைய முடி மாதிரி மெலிசா இருக்கும். तो हमारे दिमाग में जो भी आके नर्व्स होते हैं बहुत ही पतली होती है। சில டாக்டர்ஸ் கண்ணுல ஆபரேஷன் பண்றாங்க. कोई आंखों में ऑपरेशन करते हैं। இந்த கண்ணுல ஆபரேஷன் பண்றவங்க டாக்டர், இந்த கண்ணுல இருக்கிற பிளட் வெசல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நுணுக்கமாக இருக்கும் பாருங்க, மெலிசா இருக்கும். तो आपने देखोगा आंखों के ब्लड वेसल्स बहुत पतले पतले होते हैं। ஆகவே அது ரொம்ப நுணுக்கமாக செய்யப்பட வேண்டிய लेकिन ஒன்று. बहुत ही वो अच्छी तरह से काम करते हैं। சும்மா நம்ம காய் கட் பண்ற மாதிரி அதை கட் பண்ண முடியாது. सब्जियां काटने का जैसा नहीं होता है। அந்த நுணுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. बहुत ही सावधानी से काम करते हैं। இப்ப பாருங்க, நான் இந்த வேத பகுதியை உங்களுக்காக இன்னொரு மொழியாக்கத்துல வாசிக்கிறேன். मैं यहाँ पे ये वचन को पढ़ना चाहूंगा। For the word that God speaks is alive and full of power. जब परमेश्वर का वचन जो है कि उसमें सामर्थ्य है और जीवन है, making it active, operative, energizing and effective. और बहुत ही अच्छी तरह से काम करता है। பாருங்க, இந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது, நம்மள வந்து அது செயல்பட வைக்கிறது. तो ये परमेश्वर का वचन क्या करता है? हमें काम करवाता है। நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகத்தை கொண்டு வருகிறது. हमारे
अंदर आकर एक विशेष प्रकार का நமக்குள்ள ஒரு देता है, பெரிய திறமையை கொண்டு வருகிறது. कई प्रकार का टैलेंट देता है। பாருங்க, நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்து கொண்டிருக்கீங்க. आप अपनी कंपनियों में काम करते होंगे, நீங்க செய்யற வேலைக்கும் உங்களோட மேலதிகாரி செய்யற வேலைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. आप करने वाले काम में और आपकी बॉस करने वाले काम में डिफरेंट होता है। இப்பதான் ஜாயின் பண்ணவங்களுக்கும் பல வருஷங்களாக அந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. अभी कंपनी में काम करने वाले से लेकर कई सालों से रहने वाले में अंतर है। அந்த வேலையை பல ஆண்டுகளாக செய்து வருபவர்கள் ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக மிக சரியாக அந்த வேலையை செய்வார்கள். जो काफी सालों से एक्सपीरियंस होते हैं वो बहुत ही सावधानी से अच्छी तरह से काम करते हैं। அவர்கள் அந்த வேலையை செய்யும்போது அதுல அவர்களுடைய திறமை வெளிப்படுகிறதை நீங்கள் காண முடியும். जब वो काम करते हैं तो अपने सामर्थ्य को बाहर दिखाते அது हैं। மாத்திரமல்ல, it is sharper than any two-edged sword penetrating to the dividing line of the breath of life. तो यहाँ पे वचन जैसे हमने देखा था कि वो एकदम शार्प और छेद करने के सामर्थ्य उसमें होता है, And the spirit और उसमें आके एक सामर्थ्य रहता है। and of joints and marrow of the deepest part of our nature. तो जो भी चुनाव होता है उस पे होता है। அப்ப இந்த வார்த்தை எங்க வரைக்கும் போகிறது? तो देखिए ये परमेश्वर का वचन कहाँ तक जाता है? நம்முடைய ஆத்துமாக்குள்ள வரைக்கும் போகிறது. अपने हमारे आत्मा के अंदर जाता है, நம்முடைய இருதயத்துக்குள்ள போகிறது. हमारे हृदय में जाता है। பாருங்க, நம்முடைய இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம எல்லார்ட்டையும் சொல்றது கிடையாது. लेकिन जब हमारे हृदय के सारे चीजों को हम बाहर नहीं बताते हैं, நமக்கு சில அந்தரங்க பகுதிகள் இருக்கு இருதயத்திலும் மனதிலும். कोई चीजों को हम अंदर ही रखते हैं। யாரும் அறியாத சில காரியங்கள் உள்ள இருக்கிறது. बहुत सारी चीजें हमारे हृदय में रखते हैं, ஆனா கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். लेकिन परमेश्वर हर एक चीजों को இந்த जानते हैं। வார்த்தை அவ்வளவு உள்ள போகிறதா இருக்கிறது. लेकिन जब परमेश्वर का वचन आपके अंदर जाता है, ஆகவேதான் 139ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். इसलिए भजन இருதயத்தை அறிந்து संहिता கொள்ளும். हम देखते हैं 139 में 23ஆம் வசனம். 23rd वचन, 139ஆம் சங்கீதம் 23 24 வசனங்கள். भजन संहिता पढ़ेंगे 139 139 verse 23 and 24. பஜன் சங்கீதம் 139 23 and 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். तो परमेश्वर आकर हमारे हृदय को परखता है। இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க இருதயத்துல ஏதாவது பொல்லாப்பு இருக்கா? अभी मैं आपको देख के बोलता हूँ कि आपके हृदय में कोई कमी है, உங்கள் உள்ளத்துல ஏதாவது பாவம் இருக்கா? आपके जीवन में कुछ आके मुश्किल है, உங்களுடைய மனதுல கெட்ட சிந்தனைகள் ஏதாவது இருக்கா? आपके मन में कुछ बुरे बुरे ख्याल है, உடனே நீங்க சொல்ல நோ 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 நோ, तो आप सोचते हैं कि नहीं, बिल्कुल भी नहीं என் है। இருதயம் தூய்மையா இருக்கிறது, मेरा हृदय एकदम साफ है, என்னுடைய மனம் தெளிவா இருக்கிறது. मेरा मन एकदम साफ है। ஆனால் தாவீது சொல்றான், தேவனே நீர் என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். लेकिन यहाँ पे दाऊद कहता है, प्रभु आप मेरे हृदय को परखना। நாம் தேவனுக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே நான் ஓபன் பண்றேன் என் இருதயத்தை, நீர் இதை ஆராய்ந்து பாரும். लेकिन हम आके परमेश्वर को सामने अपने हृदय को खोलकर परमेश्वर से कहते हैं, आप मेरे हृदय को देखें, என்னை சோதித்து என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். आप मुझे परख के मेरे सोच को आप देखें। 24ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். वचन कहता है कि जो भी मुश्किल है मुझे नित्य के जीवन में चलाना। சோ இந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? உள்ள வரைக்கும் போகுது, ஆத்துமா ஆவி வரைக்கும் போகிறது. तो ये वचन जो है कि हमारे आत्मा के अंदर जाता है, शरीर के अंदर जाता है। இந்த வசனம் ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன்ல நான் வாசிக்கும் பொழுது, तो अभी मैं ये वचन को आपके लिए पढ़ता हूँ। and of joints and marrow of the deepest parts of our nature, exposing and sifting and analyzing and judging the very thoughts and the purposes of the heart. तो ये वचन आके हमारे हृदय के सोच को सबको विचारता है, परखता है। இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். अभी हम यहाँ बैठ के प्रभु के वचन को सुन रहे हैं। திடீர்னு தேவன் வராருங்க, परमेश्वर अचानक आते हैं, உங்களுடைய இருதயத்தை ஓபன் பண்றாரு, आपके हृदय को आप खोलते हैं, உங்களுடைய சிந்தனை ஓபன் பண்றாரு, आप अपने ख्यालों को खोलिए, அதை அனலைஸ் பண்றாரு, आप उसको आके परखते हैं, அதை எக்ஸ்போஸ் பண்றாரு, उसको देखते हैं, அதை வந்து சிஃப்ட் பண்ற. சிஃப்ட்னா என்ன? புடைக்கிறது. பரிசீலம் புடைக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி புடைக்கிறது. तो उसमें जो भी है देखते हैं, परखते हैं, அப்புறம் ஜட்ஜ் பண்றாரு. फिर उसको जज करते हैं। எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. तो आप सोच के देखिए कैसा रहेगा, God can do that आप क्या करेंगे? because அவர் தூரத்திலிருந்து நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் அறிந்து கொள்கிறார். परमेश्वर आके कहीं दूर से हमारे वचनों को देखते हैं। அப்ப இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள சென்று நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நோக்கங்களை, இருதயத்தினுடைய நோக்கங்களை எக்ஸ்போஸ் பண்ணுகிறது, அனலைஸ் பண்ணுகிறது. तो परमेश्वर का वचन जब हमारे अंदर जाता है, हमारे ख्यालों को वो परखता है। நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் எந்த நோக்கத்தோடு வருகிறது என்பது தேவன் அறிந்திருக்கிறார். तो हमारे मुंह से जो भी बातें निकलते वो किस उद्देश्य से निकल रहा है करके परमेश्वर जानता है।
ஆகவேதான் வேதவசனம் சொல்றது God's word has the penetrating power. इसीलिए वचन कहता है कि परमेश्वर का वचन आकर इतना शार्प है कि वो छेद कर सकता है. It can penetrate through your soul and spirit, वो आपके आत्मा से छेद कर कर अंदर जा सकता है exposing your heart and analyzing your thoughts. और आपके ख्यालों को परखता है. பாருங்க, தேவனுக்கு முன்னாடி நம்ம வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்னாடி வரேன், என்னுடைய இருதயம் உமக்கு முன்னாடி ஓப்பனா இருக்கு, என்னுடைய சிந்தனை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். तो परमेश्वर के सामने हम जब आते हैं तो परमेश्वर से कहते हैं, परमेश्वर आपके सामने मेरा हृदय है, मेरे ख्यालों को आप परखे. கணுக்களையும் மூணையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. तो आप आकर मुझे परखे इसमें से. கணுக்கள் ஊன் என்றால் என்ன? तो यहाँ पे எலும்பு இருக்கு, எலும்புக்குள்ள மஜ்ஜை இருக்கிறது, ரத்தத்தை உற்பத்தி பண்ற அந்த மஜ்ஜை இருக்கிறது, எலும்பு மஜ்ஜை இருக்கிறது. तो जो कि हड्डियों के अंदर जो ब्लड को उत्पत्ति करता है उसे ही कहते हैं. அங்க வரைக்கும் போகிறது இந்த வார்த்தை. तो परमेश्वर का वचन हमारे हड्डियों के अंदर तक जाता है. அதனுடைய அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? மனித மூளை அறிவுக்கு எட்டாத காரியங்கள், எட்டாத இடத்துல கூட கடவுளுடைய வார்த்தை போய் டச் பண்ண முடியுங்க. तो मनुष्य का हृदय जो सोच भी नहीं सकता, समझ भी नहीं सकता, परमेश्वर का वचन उतना दूर तक पहुंच सकता है. ட்ரூத் ஃபைண்டிங் மெஷினால கூட கண்டுபிடிக்க முடியாத சில யோசனைகளையும் இருதயத்தின் நோக்கங்களையும் இந்த கர்த்தருடைய வார்த்தை கண்டுபிடிக்க முடியும். बड़े बड़े ज्ञानी भी पता नहीं लगा सकते, परमेश्वर का वचन आकर पता लगा सकता है. ஏஐ டூல்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாத உங்களுடைய சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் அது வார்த்தை கண்டுபிடிக்க முடியும். அங்க வரைக்கும் போக முடியும். एआई टूल से पता नहीं कर सकता, लेकिन परमेश्वर वचन समझ पता कर सकता है. இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. हृदय के योजनाओं को परखता है. ஒரு சிந்தனை வருது, ஒரு எண்ணம் வருது, எந்த நோக்கத்தோடு நீங்கள் இந்த இந்த சிந்தனை வைத்திருக்கிறீர்கள் என்பதை கடவுளுடைய வார்த்தையினாலே ஜட்ஜ் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். हमारे दिल में क्या ख्याल है और वो ख्याल कैसे आता है कि परमेश्वर उसे पता लगा सकते हैं. 12ஆம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை பற்றி சொல்லுகிறது. यहाँ पे 12 वचन आकर परमेश्वर के वचन के बारे में बोलता है. 13ஆம் வசனம் சொல்கிறது, எபிரேயர் 4:13 சொல்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. यहाँ पे आके इब्रियों की किताब 4 अध्याय 13 वचन कहता है कि यहाँ पे सृष्टि की कोई भी वस्तु उससे छिप नहीं सकती. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. उसको आंखों के सामने सब कुछ एकदम खुली हुई है. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். तो हम आकर परमेश्वर को आकर बताने वाले हैं. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு அப்புறம் தேர்ட் பர்சன் तो यहाँ அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறது. तो यहाँ पे देखिए, परमेश्वर की आंखों के सामने कुछ भी छिप नहीं सकता. எவ்வளவு அற்புதம் பாருங்க. कितना अद्भुत चीज है यहाँ पे देखिए. கடவுளுடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचनों में इतनी सारी सामर्थ्य அந்த है. வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. उसमें जीवन है. இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். और इस वचन को परमेश्वर ने आपको दिया है. அவர் உங்களிடத்தில் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். आप लोग को दिया है. அவர் எந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்? कौन सा जीवन आपको दिया है? வல்லமையுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். सामर्थ्य का वचन आपको दिया है. ஜீவனுள்ள வார்த்தையை जीवन கொடுத்திருக்கிறார். का वचन आपको दिया है. ஊடுருவி செல்லக்கூடிய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். आत्मा को अंदर जाकर छेद करने वाला சில वचन दिया है. வியாதியோடு நாம ஹாஸ்பிடலுக்கு போகும்போது जब हम रोगी से अस्पताल जाते हैं, மருத்துவர்கள் தங்கள் கண்கள்னால பார்த்து ஒன்னும் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. डॉक्टर कभी कभी हमारे आंखों को देखकर जांच नहीं कर पाते. அவங்க என்ன பண்றாங்க? பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. वो आके ब्लड टेस्ट देते हैं. அது ஒரு விதமான ஃபைண்டிங். वो आके एक तरह का पता लगाते அதுல हैं. சில வியாதிகளை கண்டுபிடிக்கிறார்கள். तो उसमें कुछ प्रकार के रोग पता लगाते हैं. அதுலயும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளை எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. तो ब्लड टेस्ट से नहीं पता लगने वाला रोग को एक्सरे लिया जाता है. அந்த எக்ஸ்ரே என்ன பண்ணுகிறது? அந்த சரீரத்தை ஊடுருவி சென்று எலும்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு காமிக்குது. तो एक्सरे क्या करता है? हमारी हड्डियों में कोई प्रॉब्लम है तो वो बताता है. அதுலயும் கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை ஸ்கேன் பண்றாங்க. अगर उसमें भी पता नहीं लगता है तो स्कैन बोलते हैं. ஸ்கேன்ல ஓரளவுக்கு நல்லா தெரியுது. स्कैन में एक कुछ प्रकार का दिखता சில है. வித்தியாசமான நோய்களை கண்டுபிடிக்கிறாங்க. तो कुछ कई प्रकार के डिसीजों को हम पता लगा सकते हैं. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எம்ஆர்ஐன்னு ஒன்னு வந்திருக்கு. तो अभी MRI करके एक आ गया है. அது பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை பல ஸ்லைஸ்களாக கட் பண்ணி காட்டுது நமக்கு. तो यहाँ पे एक पर्टिकुलर जगह को आके पूरी तरह से बताता है. நிஜமா கட் பண்றது கிடையாது. सच्ची में आके काटना नहीं है. அந்த மேக்னெட்டிக் ரேஸ் என்ன பண்ணுது? கட் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்றத, வியாதிகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது என்பதை காண்பிக்கிறது. तो अंदर जो भी है वो एकदम सही तरीके से बताता है. ஆனால் நான் சொல்றேன், அதனால கண்டுபிடிக்க முடியாத சில காரியங்களை கூட கடவுளுடைய வார்த்தை கண்டுபிடிக்க முடியும். लेकिन मैं आज आपसे कहता हूँ, वो चीजें पता नहीं लगने वाला भी परमेश्वर का वचन पता सका. இந்த वचनத்தை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். तो यहाँ पे मैं आके आपके दूसरे में वचन का God translate means बोलता हूँ. what he says. तो परमेश्वर क्या कहता है यहाँ पे? What he says goes.
तो जो वो बोलता है वो जाता है। His powerful word is sharp as a surgeon's scalpel. तो उसका जो परमेश्वर का वचन जो है कि वो आके ऑपरेशन करने वाले हथियारों से भी शार्प होता है Cutting through everything. और वो किसी चीजों को भी काट देता है, Whether doubt or defense. कोई किसी चीजें भी हो। Laying us open to listen and obey. तो आप लोग आके अपने कान को खोल के सुने। Nothing and no one can resist God's word. कोई भी आके परमेश्वर के वचन से दूर नहीं जा सकता। We can't get away from it. तो हम आके परमेश्वर के वचन से दूर नहीं जा सकते, No matter what. कुछ भी हो जाए। கடவுளோட வார்த்தை அவ்வளவு வல்லமுள்ளதா तो இருக்கிறது. देखिए परमेश्वर के वचन में इतना सामर्थ्य है। ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருடைய கையில் இருக்கிற கத்தியை போல இருக்கிறது. तो जो आके एक डॉक्टर के हाथ में जो चूरी चाकू होता है उससे भी बहुत ही तेज होता है। அது ஒருவேளை இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கலாம். हमारे हृदय में जो भी संदेह है उसे बताता है। உள்ள இருக்கிற எதை வேணா அது வெளிப்படுத்தி காண்பிக்கும். हमारे हृदय में जो भी है वो दिखा सकता है। அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. ना केवल ये परमेश्वर के वचनों को आपको सुनकर उसका आदर करना भी होता है। தேவனுடைய வார்த்தையை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. तो परमेश्वर के वचन के खिलाफ कोई नहीं जा सकता, Irresistible word of God has given you. क्योंकि परमेश्वर के वचन का खिलाफ कोई नहीं जा सकता है। So you have a powerful word of God with you. तो देखिए आपके अंदर है कि परमेश्वर का सामर्थ वचन आपके अंदर है। God says what God means what he says. तो परमेश्वर क्या कहते हैं? What he says goes. तो वो कहते हैं कि जाओ। So இப்படிதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். तो ऐसे ही परमेश्वर अपना काम करते हैं। இப்போ நமக்கு வருவோம். तो अभी हम जाएंगे। இவ்வளவு பெரிய வல்லமையான வார்த்தையை தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். तो इतना बड़ा सामर्थ्य का चीजें हम परमेश्वर ने हमारे पास दिया அந்த है। வார்த்தையில ஜீவன் இருக்கு. उसमें आकर जीवन है, அந்த வார்த்தையில பவர் இருக்கு. उसमें प्रबल है, அந்த வார்த்தையில ஊடுருவி செல்லக்கூடிய பவர் இருக்கு. उसमें छेद करने वाली है। அது ரெண்டு புறமும் கட் பண்ணக்கூடியது. वो आके दोनों साइड में काट सकता है। மனித மூளைக்கு எட்டாத இடங்களுக்கு கூட அது போய் டச் பண்ண முடியும். मनुष्य का दिमाग जो समझ नहीं सकता है वो समझ सकता है। இவ்வளவு பவர்ஃபுல் வேர்ட கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். इतना सामर्थ वचन परमेश्वर ने आपके अंदर दिया है। யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यूहन्ना का किताब 17 अध्याय 8वीं वचन पढ़ना चाहूंगा। நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். आपने जो वचन मुझे दिया है मैंने उनको दिया है। பாத்தீங்களா, அவர் நம்ம இடத்துல அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें वो वचन दिया है। John chapter 17 verse 8. जॉन chapter 17 verse 8। நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். आपने जो वचन मुझे दिया है मैंने उनको दिया है। இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். तो मैं अभी आकर आपको देख के एक सवाल पूछने वाला हूँ। பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தையை கொடுத்தார். परमेश्वर ने आके यीशु मसीह को एक वचन दिया था। இயேசு யோவான் 17:8 சொல்றார், நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை அவர்களுக்கு நான் கொடுத்தேன். यहाँ पे यूहन्ना की किताब 17 अध्याय 8वीं वचन में यीशु मसीह कहते हैं जो वचन आपने मुझे दिया मैंने उन्हें दिया முதல்ல है। இவர் யாரை பத்தி சொல்றாரு? तो सबसे पहले यहाँ किसके बारे में बताते சீஷர்களை हैं? பத்தி சொல்றாரு. यहाँ पे आके अपने शिष्य के बारे में बात நீர் करते கொடுத்த हैं। வார்த்தைகளை நான் சீஷர்களிடத்தில் கொடுத்தேன். तो यीशु मसीह कहते हैं कि परमेश्वर ने जो वचन दिया उन्होंने अपने चेले को दे அது दिया। வெறும் சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, तो उन्होंने सिर्फ चेले को अकेले नहीं, நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். हम सबको भी दिया है। இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். अभी मैं आपको एक सवाल पूछता हूँ, யாரெல்லாம் இந்த வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? कौन कौन परमेश्वर के वचन को पाए हैं? நாங்க நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க பாக்கலாம். अपने हाथों को उठा के Do you बताएं। have the word of God? क्या आपके पास परमेश्वर का वचन है? Have you received the word of God? क्या आपने परमेश्वर का वचन Can को you पाया है? please raise your hand? अगर आपने पाया So कि that क्या I can आप अपने see. हाथों को उठा सकते हैं? Have you received? क्या आपने परमेश्वर के My वचन dear पाया है? brother and sister, what about you? And what परमेश्वर about का you? वचन आपने What about पाया you? है? Have you received the word of God? Please raise your hand. अपने हाथों को उठा के Don't be दिखाएं। ashamed to raise your hands. शर्मिंदा ना We are करें। in the presence of God. हम लोग आके God परमेश्वर is की seeing your उपस्थिति heart में हैं। and your hands. परमेश्वर आपने हृदय को और So अपने हाथों को देखता है। everybody, those who are here, received the word of God. तो यहाँ पे जो कोई भी मौजूद है हर एक परमेश्वर के वचन को स्वीकार करें। The life and power resides inside of the word is residence of परमेश्वर के वचन में जीवन और सामर्थ्य है அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. और वो परमेश्वर का वचन जीवन आपके अंदर है। அப்பனா அந்த ஜீவன் எங்க இருக்கிறது? तो इसका मतलब वो जीवन कहाँ पे है? வார்த்தையில ஜீவனும் வல்லமை இருக்குது. அந்த ஜீவனும் வல்லமை இப்ப எங்க இருக்கு? वचन में जीवन है, अब वो जीवन कहाँ पे है? என்கிட்ட இருக்கு, मेरे पास है, உங்ககிட்ட இருக்கு, आपके पास है, உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க. आपके अंदर है। You have life.
आपके अंदर जीवन है You have the very life of God. और परमेश्वर का जीवन आपके अंदर है And you have the power of God. और परमेश्वर का सामर्थ्य आपके अंदर है It is the penetrating power. वो आके छेद करने वाला एक सामर्थ्य है When God speaks, it goes. जब परमेश्वर कहते हैं तो जाता है When you speak, it goes. और जब आप बोलते हैं तो जाता है Where it goes? कहाँ जाता है What it does? और वो क्या करता है I'm going to read one more verse. एक और वचन मैं आपके लिए पढ़ना चाहूंगा Isaiah chapter 55, आइजाया का किताब चैप्टर 55 8 to 11. 8 to 11 पढ़ेंगे आइजाया चैप्टर 55 ஏசாயா 55 அதிகாரம் 8 இலிருந்து வாசிக்கிறேன். ஏசாயா 55 8 9 10 11. आइजाया 55 8 से मैं पढ़ूंगा. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லவென்று அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். यहाँ पे वचन कहता है कि यहोवा का सोच यहाँ पे कहता है कि मेरी सोच तेरा सोच नहीं है. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். तुम्हारा राह मेरा राह नहीं है. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ यहाँ पे आके जो भी भूमि है அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. यहाँ पे तुम्हारी सोच से बढ़कर मेरा सोच है. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து जिस प्रकार से वर्षा आती है बिल्कुल उसी तरह से वहां पे रहता है. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ जैसे आके खाने वाले को खाना देता है அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். उसी तरह से मेरे मुंह से जो वचन निकलता है वैसा होता है. Just now we have read when God speaks it goes. तो जब अभी हमने देखा था कि जब परमेश्वर बात करते हैं तो वो जाता है. இந்த 11வது வசனத்துல அவர் சொல்றார் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். तो यहाँ पे 11वीं वचन कहता है उसी प्रकार से मेरे वचन भी होगा. அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் वो मेरे मुंह से निकलता है. அது நான் விரும்புகிறதை செய்து वे व्यर्थ ठहर कर அதை நான் அனுப்பின காரியமாக முடி வாய்க்கும். मेरे पास नहीं लौटता है. என்ன அற்புதம் பாருங்க. देखिए कितनी अद्भुत चीजें हैं. தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு போச்சுனா परमेश्वर के वचन मुंह से जो वचन निकलती है तो அதை எதையுமே அக்கம்ப்ளிஷ் பண்ணாம வெறுமையா அவர்கிட்ட திரும்பி போறதே கிடையாது. वह व्यर्थ बिल्कुल वापस लौटता नहीं है. அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? தேவன் ஒரு நோக்கத்தோடு வார்த்தையை அனுப்புகிறார். परमेश्वर आकर एक उद्देश्य से अपने वचन को आपके पास भेजते हैं. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவனை வைக்கிறார். उस वचन में जीवन அந்த है. வார்த்தைக்குள்ள வல்லமையை வைக்கிறார். उस वचन में प्रबल है. அப்புறம் அந்த வார்த்தையை பேசி அனுப்புகிறார். तो वो वचन को बात करने के लिए भेजते हैं. He speaks and it goes. जब वो बोलते हैं तो वो जाता है. அவர் பேசுறார் அந்த வார்த்தை போகிறது. वो वचन को बोलते हैं तो वचन जाता है. போய் என்ன பண்ணுகிறது? तो जाके करता क्या है? அது நான் விரும்புகிறதை செய்து हम जो चाहते हैं वो करता है. அவர் என்ன விரும்புறாரு? वो क्या चाहते हैं? நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. परमेश्वर चाहते हैं कि आप अच्छे रहें. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறாரு. परमेश्वर चाहते हैं कि आप आशीष से நீங்க रहें. சமாதானத்தோட இருக்கணும்னு விரும்புறாரு. समाधान से रहें. உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார். आपकी सारी मुश्किलों से दूर रह நீங்கள் जाएं. சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். खुशियों से रहें. நீங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். अपने जीवन में आगे बढ़े. நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். खुशी से रहें. ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். एकदम आकर स्वस्थ रहें. வெற்றி மேல வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். जीत के ऊपर जीत पाए. விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். चंगाई पाए. அவர் अनेक அற்புதங்களை உங்கள் மூலமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். सारे अद्भुत कार्य आपके द्वारा परमेश्वर करना चाहता है. எவ்வளவு விரும்புறாரு பாருங்க. देखिए परमेश्वर कितनी चीजें आपसे चाहते हैं. அப்போ நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு விரும்பினா அவர் என்ன பண்றாரு? அந்த நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா பவரையும் லைஃபையும் அந்த வேர்டுக்குள்ள வச்சு அவர் அனுப்புகிறார். देखिए तो परमेश्वर चाहते हैं कि हम सब लोग अच्छा रहना है. तो अच्छा रहना है तो परमेश्वर अपने वचन के जरिए हमारे में जीवन देते हैं. அவர் அனுப்புகிற வார்த்தை இந்த உலகத்துக்கு பூமிக்கு வருகிறது. तो परमेश्वर का वचन आकर इस भूमि में आता है. எப்படி வருகிறது? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்குற மாதிரி வருது. तो वो कैसा परमेश्वर का वचन आता है? बरसात के जैसे आता है. தேவன் வானத்திலிருந்து வசனத்தை அனுப்புகிறார். परमेश्वर आकर आकाश से बारिश को भेजते हैं. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்குறது. बारिश आकर आकाश से गिरता है. இங்க வந்து என்ன பண்ணுகிறது? அந்த மழையும் फिर वो बारिश आता है क्या करता है? இங்க ஒரு வேலையை செய்கிறது. यहाँ पे एक काम करता है. பூமியை நனைக்கிறது.
भूमि को आकर गीला करता है, முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது, सारे बीज को उगने के लिए मदद करता है, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, और जो उगाता है उसको अनाज देता है, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. खाने वालों के लिए खाना देता है. So the word works 24/7. तो यहाँ पे देखिए परमेश्वर का वचन भी कुछ इसी तरह से काम करता है. நீங்க தூங்கலாம், ஆனா வார்த்தை வேலை செய்து கொண்டிருக்கிறது. तो जब आप बोलते हैं तो काम करता है. வேதம் சொல்கிறது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். तो परमेश्वर कहते हैं कि बिल्कुल उसी तरह से मेरे मुंह से जो वचन निकलता है वैसा रहेगा. ஏசாயா 55:11. एसाया का किताब चैप्टर 55 वर्स 11. என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அப்படியே இருக்கும். तो मेरे मुंह से जो वचन निकलता है वो भी उसी प्रकार से அது होगा. நான் விரும்புகிறதை செய்து, और वो जो मैं चाहता हूँ उस काम को करेगा. நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். और मैं जो करना चाहता हूँ वो करेगा. If God wants to create something, He put the power to create and life in His word and sends it. तो देखिए परमेश्वर कुछ काम करना चाहता है और वो वचन में कुछ सामर्थ्य डालकर वो भेजता है. உங்களுக்கு எனக்கு சுகத்தை உண்டு பண்ணணும்னு விரும்பும்போது அந்த வார்த்தைக்குள்ள சுகத்தை வைக்கிறார், வல்லமை வைக்கிறாரு, லைஃப் வைக்கிறாரு, penetrating power வைக்கிறாரு, He sends it forth. तो परमेश्वर आके देखिए अगर आपको चंगाई जाता है तो परमेश्वर उसमें सामर्थ्य रख के आपके जीवन में भेजता है. அப்ப பாருங்க, வார்த்தையை நீங்கள் பெற்றிருந்தால் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறீர்கள். तो देखिए अगर आपके जीवन में परमेश्वर का वचन है तो आपके पास सब कुछ है. நீங்கள் விரும்புகிறது உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை உருவாக்க முடியும் உங்களால. अगर आप जो चाहते हैं वो चीज आपके पास नहीं है तो वो आपको मदद करता है. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் இந்த வார்த்தையை வைத்து உருவாக்க முடியும். अगर आपको क्या चाहिए आप इस वचन के जरिए प्राप्त कर सकते हैं. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. क्योंकि परमेश्वर के वचन में जीवन और स्मार्थ है. இந்த வசனம் அவர் விரும்புகிறதை செய்கிறது. तो परमेश्वर का वचन जो है परमेश्वर जो करता है वो करता है. 107 சங்கீதம் 20 வசனம் சொல்கிறது. भजन संहिता 107 20वीं वचन. 107 Psalm 20th verse. भजन Psalm संहिता 107:20. 107. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். वे अपने वचनों के द्वारा उनको चंगा करता है. He sent forth his word and healed them. तो परमेश्वर आकर अपने वचन को भेजता है और उनको चंगा करता है. He delivers them from destruction. और उन्हें आकर खड्डे से बचाता है. Who delivers? यार விடுதலையாக்குறது? तो ये आके कौन आकर आपको इस खड्डे में पड़ने से बचाता है? यार विடுதலையாக்குறது? यहाँ पे कौन मदद करता है? The word delivers. तो परमेश्वर यहाँ पे मदद करता है. அவருடைய வார்த்தை விடுதலையாக்குறது. परमेश्वर का वचन हमें छुटकारा சுகத்தை देता யார் है. கொடுக்கிறது? यहाँ पे आकर आपको चंगाई कौन देता அவருடைய है? வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறார். परमेश्वर आकर अपने वचन को भेजकर आपको चंगाई சுகம் देते எங்க हैं. இருக்கிறது? तो चंगाई किसमें है? அவருடைய வார்த்தையில இருக்கிறது. परमेश्वर के वचन में है. அவருடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது. परमेश्वर के वचन में चंगाई है. அவருடைய வார்த்தையில ஆரோக்கியம் இருக்கிறது. उसके वचन में आकर सामर्थ्य है. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் परमेश्वर चाहते हैं कि वो आपको समाधान दे அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். और वो अपने वचन को भेजते हैं. எந்த வார்த்தையை அனுப்புகிறார்? कौन सा वचन को भेजते हैं? இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். दुनिया में जो समाधान आपको नहीं दे सकता वो समाधान आपको देते हैं. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, दुनिया नहीं देने वाला नहीं. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். परमेश्वर अपना समाधान आपको देते हैं. Whenever he wants to give something to me or to you, he speaks and send forth his word. अगर परमेश्वर आपको और मुझे कुछ देना चाहते हैं तो परमेश्वर बोलते हैं और भेजते हैं. அவர் சமாதானத்தை தருகிறார், समाधान देते हैं, சுகத்தை தருகிறார், चंगाई देते हैं, ஆரோக்கியத்தை தருகிறார், आपको स्वस्थ रखते हैं, ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். आपको आशीष देते हैं. எபிரேயர் 6 அதிகாரம் 14 வசனத்தை நாம் एब्रियोर के किताब 6वीं अध्याय Hebrews chapter 6 verse 14. chapter 6 verse 14. Hebrews. Hebrew एब्रियोन நான் की किताब. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். जरूर मैं तेरे को आशीष करूंगा. यहाँ पे वचन कहता है कि मैं सचमुच तुझे बहुत ही आशीष दूंगा और तेरे संतानों को भी बहुत बढ़ाऊंगा. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறான். परमेश्वर जरूर आशीष करेंगे, பெருகவே பெருக பண்ணுகிறான். आपको बढ़ाएंगे. ஆனா கிறிஸ்தவர்கள் பாருங்க, लेकिन यहाँ पे मसीह के लोगों को देखिए, வல்லம் இருக்கு, यहाँ पे सामर्थ्य है. வார்த்தையை ரிசீவ் பண்ணிருக்காங்க, परमेश्वर के वचन को ले लिया அந்த है. வார்த்தையில ஜீவன் இருக்கு, उस वचन में जीवन அந்த है, வார்த்தையில வல்லம் இருக்கு, उस जीवन में प्रबल है. ஆனா ஆசீர்வாதம் இல்ல, आशीष नहीं है, சுகம் இல்ல, चंगाई नहीं है, பொருளாதார செழிப்பு இல்ல, दुनिया का जो भी सुख सुविधा नहीं है, சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய பெருக்கம்லாம் இல்ல. बोलने की तरह कुछ भी आशीष नहीं है. ஏன்? क्यों?
வார்த்தையில இவ்வளவு பவர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. क्योंकि उनको नहीं पता कि परमेश्वर के वचन में इतना ஆனா सामर्थ्य ஆனா है। இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், लेकिन आज आप जान चुके कि परमेश्वर के वचन में सामर्थ्य இந்த है। வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, आप जानते हैं कि परमेश्वर के वचन में सामर्थ्य இந்த है, வார்த்தையில வல்லமை இருக்கிறது, जीवन है, இந்த வார்த்தையில சுகம் இருக்கிறது, चंगाई है, இந்த வார்த்தையில சமாதானம் இருக்கிறது, इसमें समाधान है, இந்த வார்த்தையில வெற்றி இருக்கிறது, इसमें आपकी जीत है, இந்த வார்த்தையில பொருளாதார செழிப்பு இருக்கிறது, सारी प्रकार की सुख सुविधाएं हैं, இந்த வார்த்தையில விடுதலை இருக்கிறது, जीवन में आपकी चंगाई है, இந்த வார்த்தையில எல்லாம் இருக்கிறது. इस जीवन में आपके लिए सब कुछ है। அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. तो वो जीवन वो वचन मेरे अंदर है। தேவன் இயேசுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார், परमेश्वर ने यीशु मसीह को एक वचन दिया, இயேசு அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். यीशु मसीह ने उस वचन को मुझे दिया அந்த है வார்த்தையை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். और उस वचन को मैंने ले लिया है। எனக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறது. अब वो वचन मेरे अंदर है। பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை எனக்குள்ள வச்சிருக்கிறார். पवित्र आत्मा ने उस वचन को मेरे अंदर भेजा இந்த है। வார்த்தை என்ன செய்கிறது? अब ये वचन मेरे अंदर क्या அவர் करता என்ன है? விரும்புகிறாரோ அதை செய்கிறது. परमेश्वर जो चाहता है वो करता है। அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புகிறது இல்லை. वो वचन खाली उनके पास नहीं लौटता। அவர் விரும்புகிறதை என்னோட வாழ்க்கையில செய்கிறது. वो जो करता है वो करता है। அவர் எதற்காக இந்த வார்த்தையை அனுப்பினாரோ அந்த காரியமாகும்படி வாய்க்கிறது. परमेश्वर जिस उद्देश्य से इस वचन को भेजा है वो सारे कामों को करता है। ஒருவேளை அது இந்த உலகத்திலே இல்லனா கூட அந்த வார்த்தை எனக்காக அதை உருவாக்குகிறது. अगर वो इस दुनिया में कुछ भी नहीं है तो वो वचन आकर मेरे लिए नया करता है। ஏனென்றால் அந்த வார்த்தையில உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. क्योंकि उस वचन में उस चीज को उत्पन्न करने की सामर्थ्य है। இப்போ இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குது, பவர் இருக்கு, லைஃப் இருக்கு. இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவது? अब ये आके वचन आके मेरे अंदर है, जीवन है, प्रबल है, लेकिन ये मेरे अंदर अब कैसे काम करेगा? கர்த்தர் எப்படி செஞ்சாரு? परमेश्वर ने कैसे किया? He speaks and it goes. तो वो बोलते हैं तो वो जाता है। When you speak, जब आप बोलते हैं the word will go and accomplish whatever you want. और परमेश्वर का वचन काम करता है जो भी आप चाहते हैं। So you have to speak the word of God. तो आपको आके परमेश्वर का वचन बोलना है வேற எதையும் பேசக்கூடாது. और कुछ भी मत बोलिए, வார்த்தையை பேசணும். सिर्फ परमेश्वर का वचन, தேவனுடைய வார்த்தையை பேசணும். परमेश्वर का वचन। எப்படி பேசுறது? कैसे बोले? Deuteronomy chapter 1:11 says. यहाँ पे ड्यूटरॉनमी का चैप्टर Deuteronomy 1:11. 1:11 நான் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாவேன். अभी आकर मेरी परिस्थिति कैसी है उससे 1000 गुना बड़ा होगा। செகண்ட் ஜெனரேஷன் பீப்புளை பார்த்து சொல்றாரு, मोसेस आके நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहाँ पे आकर आप आके अपने पितरों से 1000 गुना भी बढ़ के रहोगे। அப்ப நீங்க வாயை திறந்து பேசணும். तो आप आकर अपने मुंह को खोलकर वचन को बोलना है। வாயை திறந்து பேசும்போது என்ன நடக்குது? तो जब आप मुंह खोलकर वचन को बोलते हैं तो क्या அந்த होता है? வார்த்தை போக ஆரம்பிக்கிறது. तो वो वचन जाता है அந்த வார்த்தை வேலை செய்ய और ஆரம்பிக்கிறது. वो वचन काम करने लगता है। வேலை செய்தது. तो वो वचन काम करता है। The word works. तो यहाँ पे आके परमेश्वर का वचन काम करता है। இப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்போது மட்டும் இல்ல, तो आप आकर परमेश्वर के वचन बोलने के समय भी नहीं, பிற்போக்கான வார்த்தைகளை பேசும்போதும் அந்த வார்த்தை வேலை செய்கிறது. तो यहाँ पे आके जो कि पितरों के बातों को करते समय भी होता है। என்கிட்ட ஒண்ணும் இல்லங்க, तो यहाँ पे मेरे पास कुछ भी नहीं है, பாக்கெட் காலியா இருக்கு, मेरा पॉकेट खाली है, என்னோட பர்ஸ் காலியா இருக்கு, मेरे पर्स में पैसे नहीं है, என்கிட்ட பணமே இல்ல, मेरे पास रुपए नहीं है, நான் ரொம்ப ஏழை, मैं बहुत ही गरीब हूँ, நான் ஒரு பாவி, मैं एक पापी हूँ, கடவுள் என் மேல கோபமா இருக்கிறாரு, परमेश्वर मेरे पर गुस्सा है, எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, मेरे को आके बहुत ही स्वस्थ नहीं हूँ, எனக்கு அப்படியே உட்கார்ந்து அழுவன மாதிரி இருக்கு, ऐसा लगता है कि मैं बैठ के खूब रोऊं, என் எதிர்காலத்தை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. मेरे जीवन के फ्यूचर को देखूं तो मुझे बहुत तकलीफ होती है। நீங்க எதெல்லாம் வாயை திறந்து பேசுறீங்களோ பேச வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். लेकिन जब आप जो भी सोच कर बोलते हैं अपने वचनों को भेजते हैं, அந்த வார்த்தை புறப்பட்டு செல்லுது, तो वो वचन आकर जाता है, உங்களுக்காக அதை கிரியேட் பண்ணுகிறது. तो आपके लिए वो उत्पत्ति करता है। என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு இல்லாமையே உங்களோட வாழ்க்கையில அது கிரியேட் பண்ணுது. मेरे पास कुछ भी नहीं है लेकिन फिर भी वो आपके जीवन में उत्पत्ति करता है। ஒரே கவலையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கவலையை உண்டாக்குது அது. आप अपने जीवन में चिंतित है और वो चिंता करता है आपको। ஏன்னா பேசினா வார்த்தை போக ஆரம்பிச்சிடும். क्योंकि जब आप वचन को बोलते हैं तो वचन जाता है, பேசிட்டா வார்த்தை புறப்பட்டு செல்ல ஆரம்பிக்கிறது. जब आप बोलते हैं तो वचन जाता है, பேசினா வார்த்தை உருவாக்க ஆரம்பிக்கிறது. तो जब वचन बोलते हैं तो वो उत्पत्ति करता है। Words can produce anything. तो वचन आकर कुछ भी कर सकता है। The words that proceeds out of your mouth can produce anything. जब वचन आपके मुंह से आता है तो कुछ भी कर सकता है। So be careful. तो बहुत ही सावधान से रहें।
what to speak. आप क्या बोलते हैं? You have to speak the word of God alone. आप जो बोलते हैं सिर्फ परमेश्वर का वचन बोलना है। Don't speak your weaknesses. कभी भी आप अपनी कमी खटियों को ना बोलें, Don't speak your feelings. आपके डर को ना बोलें, Don't speak how do you feel. ये मत बोले कि आप कैसा महसूस करते हैं। Don't speak that. बिल्कुल भी ना बात करें Speak वैसा। the word. सिर्फ परमेश्वर का वचन को बात करें, Speak the word of God. परमेश्वर के वचन को अकेले बात करें। When you speak the word, it goes forth. क्योंकि जब आप परमेश्वर के वचन को बात करते हैं तो वो जाता है, It works for you. वो आपके लिए काम करता है, It creates something for you. आपके लिए उत्पत्ति नई चीजें नई काम करते हैं। Because the word has life and power. क्योंकि परमेश्वर के वचन में जीवन है, सामर्थ्य है। It has the penetrating power. क्योंकि वो छेद करने वाला एक सामर्थ्य It has the है, creative power. वो आके उत्पत्ति करने वाला सामर्थ्य है। It can touch. वो आके आपको छू सकता है, எதுவுமே தொட முடியாத இடத்த கூட அது போய் தொட்ட முடியும். ना पहुंचने वाली जगह पे पहुंचने वाला सामर्थ्य है। அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. उतना सामर्थ्य परमेश्वर के वचन में है। இந்த வார்த்தையை தேவன் உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார். और परमेश्वर आकर इस बहुमूल्य वचन को आपको दिया है। உங்களுக்கு என்ன வேண்டும்? आपको क्या चाहिए? சுகம் வேணும்னா आपको चंगाई चाहिए, சுகத்தை குறித்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். तो चंगाई के प्रति जो बात है उसे ही आप करना है। தேவன் என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். परमेश्वर आकर मुझे चंगाई देगा, அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். मेरे खान पानी को आशीष करेगा, வியாதி என்னை விட்டு விலக்குகிறார். रोग मुझसे दूर जाएंगे, என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறார். वो मेरे आयु को बढ़ाएगा, சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். बाकी लोगों से मैं आशीष रहूंगा, கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குகிறார். सारे प्रकार की रोगों से परमेश्वर मुझे चंगाई करेगा। எனக்குள்ளும் என் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணினாகலும் பெண்ணிலாகலும் மலடு இருப்பதில்லை. क्योंकि आके परमेश्वर ने मुझे सारी चीजों से अलग रखा है। கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். परमेश्वर मेरे நான் साथ है, பயப்பட மாட்டேன். मैं नहीं डरूंगा। மனுஷன் எனக்கு என்ன ஒன்றும் செய்ய முடியாது. मनुष्य मेरे के विरुद्ध कुछ नहीं कर सकता। எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. मेरे विरोध उठने वाले हर एक हथियार मेरे आगे नहीं நான் रखेंगे, நீதினா ஸ்திரப்பட்டிருப்பேன். क्योंकि मेरे साथ परमेश्वर है। பயம் இல்லாதிருப்பேன். मैं कभी नहीं डरूंगा திகிலுக்கு தூரமாவேன். और डर से दूर रहूंगा, கொடுமைக்கு தூரமாவேன். हर मुश्किलों से दूर அது रहूंगा, என்னை அணுகுவதில்லை. वो मेरे पास नहीं आएगी। கர்த்தர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். क्योंकि बुरे समय में परमेश्वर मेरे साथ रहता है। எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். मेरे को मदद करने वाले पर्वत के आगे मैं अपनी आंखों को रखूंगा। வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். आकाश और भूमि को सृष्टि की परमेश्वर से मदद मेरे लिए आएगा। இப்படி பேசணும். ऐसे आपको बात இப்ப करना நான் है। என்ன பண்றேன்? எனக்காக வார்த்தைகளை அனுப்புகிறேன். तो देखिए मैं अपने लिए अपने वचन को भेजता நான் हूँ। பேச பேச இந்த வார்த்தைகள் எனக்காக புறப்பட்டு செல்கிறது. तो जब परमेश्वर का वचन मैं बोलता हूँ तो मेरे लिए जाता है, இந்த வார்த்தை எனக்காக வேலை செய்ய और ஆரம்பிக்கிறது. ये वचन मेरे लिए काम करता இந்த है, வார்த்தை எனக்காக உருவாக்க ஆரம்பிக்கிறது. मेरे लिए उत्पत्ति काम करता है, சுகத்தை உண்டாக்குறது, चंगाई देता है, சமாதானத்தை உண்டாக்குறது, समाधान देता है, விடுதலை உண்டாக்குறது, मुझे आके चंगाई देता है, ரட்சிப்பை உண்டாக்குறது, मुझे रक्षा करता है, மீட்பை உண்டாக்குகிறது, सामर्थ्य देता है, ஆசீர்வாதத்தை உண்டாக்குறது, आशीष देता है, எல்லாவற்றையும் உண்டாக்குறது. सारी चीजों को मेरे लिए करता நான் है। என்ன சொல்றேன்? உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தையை அனுப்புங்கள். பேசி பேசி मैं आपसे यही कहना चाहता हूँ कि परमेश्वर को वचन को बोलिए। நீங்கள் வார்த்தையை பேசும்பொழுது அது உங்களுக்காக வேலை செய்கிறது. जब परमेश्वर के वचन को आप बोलते हैं तो वो आपके लिए काम करता है, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை அந்த வார்த்தை செய்து முடிக்கிறது. और परमेश्वर जो चाहता है वो आपके लिए काम करता है, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளவே இருக்கிறது. और उस काम को खत्म करने का सामर्थ्य भी आपके अंदर है। ஆக பயப்படாதீங்க. इसलिए आपको डरने की जरूरत ஒரே नहीं है। பயமா இருக்குங்க சொல்லாதீங்க. आप मत बोलिए कि मुझे डर लग रहा है, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். आप बोलिए परमेश्वर मेरे साथ எனக்கு है, விரோதமாக ஒருத்தரும் எழும்பி நிற்க முடியாது. मेरे विरोध कोई उठ नहीं सकता। கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். परमेश्वर मेरा चरावा நான் है, ஒரு நாளும் தாழ்ச்சி அடையவே மாட்டேன் मैं किसी चीज से नहीं डरूंगा। என்று வாயை திறந்து சொல்லுங்க. इसीलिए अपने मुंह को खोलकर परमेश्वर நீங்கள் के वचन को பேசும்பொழுது बोले। जब आप बोलते அந்த हैं வார்த்தை உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். परमेश्वर का वचन आपके लिए काम करने लगता அதுல है, ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. क्योंकि उसमें जीवन और सामर्थ्य है। ஆமென். आमीन। இந்த வாரம் முழுக்க இத பயிற்சி செய்யுங்க. तो इस हफ्ते भर आप परमेश्वर के वचनों पर काम करें। ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே கடவுளுடைய வார்த்தையை பேசுங்கள். एक एक दिन सवेरे उठकर परमेश्वर का वचन पढ़कर कहिए कि ஆச்சரியப்படுகிற விதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आश्चर्यचकित चलाएगा, பிரமிக்கத்தக்க விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் பெருக்கமும் உண்டாகும். बहुत ही अद्भुत रीति से परमेश्वर आपको चलाएगा। அவன் எத்தனை பேர் சொல்லுங்க நான் பேசுவேன், நான் இன்னைக்குல இருந்தே பேசுவேன். कितने लोग कह सकते हैं कि परमेश्वर का वचन मेरे से बात करता है? எல்லாம் கையை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். आपने इतने देर से परमेश्वर का वचन सुना है? எல்லாம் நல்ல கரங்களை ஊத்தி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? कितने लोग I परमेश्वर will का वचन confess बोलेंगे? daily. I will confess daily एक एक दिन परमेश्वर के वचन the को बोले, word of God.
वचन को बोले, I will never speak my feelings. अपनी कमी घटियों को ना बोले, बल्कि परमेश्वर के वचन को बोले। I'm going to speak the word only. आप आज एक निर्णय ले कि मैं आज अपनी कमी घटियों के लिए परमेश्वर के वचन को ही बोलूंगा। அப்படி பேசும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். जब आप परमेश्वर के वचन को बोलते हैं तो वो आश्चर्यचकित आपको चलाता है। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष யாரும் करेगा। எழுந்து நிற்போம். இன்னும் இந்த செய்தி முடியல. அடுத்த வாரம் மறுபடியும் தொடர்வோம். सब अपनी जगह पे खड़े हो जाएं। बाकी का हम आकर शुभ समाचार अगले हफ्ते सुनेंगे। நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். अपने आंखों को बंद करेंगे, परमेश्वर के और देखेंगे। கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். सुने हुए वचन के लिए परमेश्वर का धन्यवाद करेंगे। கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். परमेश्वर का धन्यवाद ஆண்டவரே करेंगे। உமக்கு நன்றி. परमेश्वर आपका धन्यवाद। எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். सब लोग अपने मुंह को खोलकर परमेश्वर का धन्यवाद करें। யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். कोई भी शांत ना रहे। எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. सब लोग अपने मुंह को खोलकर परमेश्वर का இந்த धन्यवाद करें। அருமையான சத்தியத்தை நான் கேட்கும்படி செய்தீர் உமக்கு நன்றி. परमेश्वर से धन्यवाद करें कि आज मैंने इस अद्भुत वचन को सुना, उसके लिए நீர் धन्यवाद। உம்முடைய வல்லமையான வார்த்தை எனக்கு தந்திருக்கிறீர். आपने अपने सामर्थ्य का वचन मुझे दिया है। ஜீவனுள்ள வார்த்தை எனக்கு தந்திருக்கிறீர். जीवन का वचन मुझे दिया அந்த है। வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. वो वचन मेरे अंदर है। எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. मेरे अंदर जीवन है। எனக்குள்ள வல்லமை இருக்கிறது. मेरे अंदर सामर्थ्य है। உருவாக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ள वो இருக்கிறது. उत्पत्ति करने वाला सामर्थ्य है। ஆண்டவரே நீர் அந்த வல்லமை எனக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर मैं आपका धन्यवाद करती हूँ कि वो सामर्थ्य आपने मेरे अंदर रखा ஒவ்வொரு है। நாளும் உம்முடைய வார்த்தையை பேச விசுவாசத்தோடு பேச எனக்கு உதவி செய்வீராக. एक एक दिन विश्वास के साथ आपके वचनों को बोलने को मुझे मदद करें। நீர் எனக்கு உதவி செய்வீராக. आप मुझे मदद करें। நான் பேசும்பொழுது வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். जब मैं बोध करता हूँ तो परमेश्वर का वचन जाने के लिए मैं आपका धन्यवाद करता हूँ। நான் பேசும்பொழுது வல்லமை புறப்பட்டு செல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். जब मैं बोलता हूँ तो मेरे वचनों के जरिए सामर्थ्य जाने के लिए मैं आपका धन्यवाद நான் करता हूँ। பேசும்பொழுது ஜீவன் புறப்பட்டு செல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். जब मैं बोलता हूँ तो मेरे जीवन के जरिए, वचनों के जरिए जीवन जा पाए। நான் பேசும்பொழுது நீர் விரும்புகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். जब मैं बोलता हूँ तो उसके अनुसार काम हो प्रभु। வேற எதையும் பேசாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. कमी घटी को बात ना करूं मैं। எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். पवित्र आत्मा मेरे अंदर जो है आप मदद ஆண்டவரே करें। இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर एक एक को आप आशीष करें। அவர்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அவர்களுடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். मैं प्रार्थना करता हूँ कि विश्वास के साथ प्रभु के वचन को बोल पाए और आश्चर्य उनके जीवन में आने पाए। அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். उनके जीवन में समाधान சந்தோஷம் देना, உண்டாகட்டும். आशीष देना, மகிழ்ச்சி உண்டாகட்டும். खुशियां देना, விடுதலை உண்டாகட்டும். चंगाई देना, ஆசீர்வாதம் உண்டாகட்டும். आशीष देना, எல்லாம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். सब कुछ उनके जीवन में आने पाए करके मैं प्रार्थना करता हूँ। தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். उनके हर एक जरूरतों के लिए प्रार्थना करता அவர்கள் हूँ। தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் என்று उनकी ஜெபிக்கிறேன். सारे जरूरतों को पूरा करें। கர்த்தர் அபரிமிதமாக இவர்களை ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर आप उनको परिपूर्णता से आशीष करना। தொடர்ந்து இவர்கள் வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. उनके जीवन के जरिए आपकी नाम की महिमा हो। துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सब कुछ आपके सामने रखते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. सुन और ग्रहण कर। ஆமென். आमीन। ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.